சுந்தரகாண்ட பாராயணம் பகுதி 13. பாசப்படலம். அன்று ஒரு நாள் ராவணன் தேவேந்திரனுடன் தேவலோகத்தில் கடும் போர் புரிந்தான். அப்போரில் தேவேந்திரனை வெல்ல இயலாது அவனும் திகைத்து நிற்கையில் ராவணன் மைந்தன் இந்திரஜித்தனும் மாயப்போர் புரிந்து இந்திரனை கைதும் செய்தான். இலங்கை சிறையில் அடைத்தான். பிரம்மனும் மற்ற தேவர்களுடன் வந்து இந்திரனை சிறை மீட்டனர். அமரவேந்தன் இந்திரனையே வென்றதால் இந்திரஜித்தன் என அவனும் சிறப்பு பெயர் பெற்றான். மேகநாதனும் அவனை வாழ்த்திய பிரம்மன் வரமளித்து வானுலகு சென்றார். அருமை தம்பி அட்சயகுமாரன் இறந்தது கேட்டு அவனும் வருத்தமுற்று இலங்கை வேந்தன் அரண்மனைக்கு அளவற்ற அரக்கருடன் போர்க்கோளம் பூண்டு சென்றான். அரக்கன் ராவணன் கால்களில் விழுந்து வணங்கினான். அங்கு வந்த இந்திரஜித்தனை அணைத்தான் ராவணன். மயன் மகளும் வயிற்றில் அறைந்தபடியே அழுதபடியே வந்தனள். அரக்கன் கண்களில் நீர் வடிய நின்றான் வருத்தம் மிகுந்து. அன்பு தந்தையாரே, நீவீர் நன்மை தரும் செயல் எதுவும் அறிந்து செய்தீர் இல்லை. அரக்க வீரர்களையும் அனுப்பி இறக்கச் செய்தீர். அரக்கர் பலரை அழித்த அக்குரங்கின் பலம் அறியாது திரும்ப திரும்ப அனுப்பி அரக்கர் இனத்தையே அழித்தீர். அத்திரிமூர்த்திகளே அக்குரங்கின் வடிவென்று அன்பு தந்தையே நீர் அறியாததும் ஏனோ? அமரர் உலகம் வென்றீர், 8 திக்கும் வென்றீர், அக்கையிலையும் வென்றீர். ஆயினும் இக்குரங்கதை அன்றே வெல்லும் வகையறியாத நீவீர் இன்று அக்குரங்கை வெல்வோம் என்பது சரிதானாகுமோ? சிந்திப்பீர். அன்பு தந்தையே, நீவீர் மனம் கலங்கியே அழுது நிற்பதும் வேண்டாம், பொறுப்பீர். அப்பொல்லா குரங்கதுவை நானே பிடித்து அதை கைதும் செய்து உம்முன் நிறுத்துவேன் என அவ்வீரன் இந்திரஜித்தனும் கூறினன். தந்தையே, நீவீர் அதிக நாள் இப்புவியில் இருப்பீர் என கூறி சென்றான். போர்க்களம் புகுந்த இந்திரஜித்தன் அனுமனால் கொல்லப்பட்டு கிடந்த யானைகளையும் அக்குதிரைகளையும் அரக்க வீரர்களையும் கண்ட இந்திரஜித்தன் அனுமனின் பேராற்றல் கண்டு உண்மையான வீரத்தை அறிந்தான். அனுமனது பலத்தை வீரன் இந்திரஜித்தன் பாராட்டிக் கொண்டான் மனதுள். அளவில் அடங்காத எண்ணற்ற அரக்க வீரர்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரையும் கொன்றது ஒரு குரங்கு. அடுத்து தசரதன் மைந்தன் ராமன்வரில் எச்சேனை கொண்டு அவனை போரில் எதிர்ப்பேன் என கலங்கியே நின்றான். அத்தண்டகாரண்யத்தில் சூர்பனகை காதோடு மூக்கை அறிந்தனர். அவள் தம்பி கரனும் இறந்து பட்டான். அட்சயகுமாரனும் இன்று அக்களமிடை இறந்து பட்டான். மானிடர் இருவராலும் ஒரு குரங்கினாலும் அவை அனைத்தும் நிகழ்ந்தது என்றால் அரக்கர் இளவரசன் வீரம் அழகுடையது ஆகுமோ என தன்னையே வெறுத்தான். அனுமனால் அட்சயகுமாரனும் மண்ணில் அரைத்து உயிரிழந்த அவன் உடலை கண்டு அவன் நெஞ்சிலே கோப அக்னி பிறந்தது. அருமை தம்பி அட்சயா, நம் தந்தையை கண்டும் என்னை கண்டும் அனைவரும் நடுங்குவர். ஆயினும் அக்குரங்கு உனை தரையில் இட்டு அழித்ததோடு நம் தந்தையின் அளவற்ற புகழையும் அன்றோ அரைத்து தேய்த்தது. அவ்வீரன் இந்திரஜித்தனும் அவனின் வில்லை நோக்கி அவன் வாய்மடித்து நாத்துருத்தி இகழ்ச்சியுடன் நகைத்தான். அம்மரக்கிளைகளில் நிலையில்லாது மாய வாழ்க்கை நடத்தும் அக்குரங்கால் விளைந்த விளைவுகள்தான் யாவும் என்றான். அமரவேந்தனை வென்ற இந்திரஜித்தன் இப்போது அளவிலா பெரும் படை கொண்டு அனுமனுடன் போர் புரிய செல்கிறான். அங்கு ஏது நடக்குமோ? அனுமனுக்கு தீங்கேதும் விளைவிப்பேனோ என அஞ்சினர் அமரரும். அலைக்கடல் போல் சேனை கொண்டு வரும் அரக்கனை கண்டான். அங்கிருந்த மா மரத்தை வேரோடு பெயர்த்தான். அரக்கரை எதிர்நோக்கி காத்திருந்தான். அருமை மிகு விருந்துண்ண காகமும் பேய்களும் அங்கு காத்து நின்றன. அனுமன் கண்ட இந்திரஜித்தனும் கோபமுடன் அவன் அகன்ற விழிகள் நெருப்பை உமிழ நகைத்தான். அமரர்களின் இமையா விழிகளும் இமைந்தன. அக்கருமேகவும் அச்சமுடன் இடிந்தன மிகுத்து. அரவரசன் ஆதிசேடன்
அத்தலையும் நடுக்குற்றது. அரக்கன் இந்திரஜித்தனும் நானொலி எழுப்பி அக்களமிடை பாய்ந்தான் அச்சமின்றி. அப்பொல்லா குரங்கதுவை சிறையெடுத்து அரசவையில் நிறுத்துவேன், என் வீரம் நிலைநிறுத்துவேன் என அரக்கன் இந்திரஜித்தனும் எண்ணியே நின்றான். அதோ வரும் இந்திரஜித்தனை நான் வெல்லுவேன், அழிப்பேன், அடங்கட்டும் இத்துடன் அரக்கர் தொல்லை. அரக்கனும் பயம் கொண்டு அன்னையை சிறை விடுப்பன். அரக்கன் இலங்கை வேந்தனை அதனால் வென்றவனாவேன் என அனுமனும் எண்ணியே அக்களமிடை நின்றான். அனுமன் தோள் தட்டி எழுப்பிய ஒலியை கேட்டதும் இந்திரஜித்தனும், நீ மிகவும் பலசாலி, உனக்கு நிகரானவர் அவனியில் எவரும் இல்லை, நீ எல்லோரிடத்திலும் மாறுபடுவதற்கு அதிக வல்லமை கொண்டவன், அதோடு இன்று உனது அரிய வாழ்நாளிற்கு எல்லையாகும், இறப்பது உறுதி என்றான். அனுமனும் அரக்கன் இந்திரஜித்தனை நோக்கி, அரக்கர்களின் வாழ்நாளிற்கு இறுதி வந்துவிட்டது. அரக்கர்களுக்கு துணை நின்ற கோள்களும் இனி துணை நிற்காது. அரக்கர்களின் கொடுந்தொழில் முடிவுறும் காலமும் வந்துவிட்டது. அளவிட முடியா வலுவுடைய என் தோளுக்கு முடிவு என்று எதுவும் இல்லை. அதனால் அரக்கர் யாவரும் அழிவது உறுதி என்றான். அனுமனும் கூற கேட்ட இந்திரஜித்தனும் அனுமனை கொல்ல ஆயுதத்தை விட அக்கொடிய அம்புகள் பலவற்றை அனுமன் மேல் செலுத்தினான். அனுமன் தலையிலும் மார்பிலும் தோளிலும் புதிய இரத்தம் அதிகம் வெளிப்பட்டு பெருகும்படியாகவும் செய்தான். அனுமனும் அதனால் கோபமுற்று அண்ணலை வேண்டி பேருரு எடுத்து மலையென நின்றான். அரக்கன் இந்திரஜித்தனும் வியப்புற்று நோக்கினன் அனுமனை. அனுமன் இந்திரஜித்தனின் தேர் குதிரைகளையும் பாகனையும் அப்போது கொன்று நின்றான் அக்களமிடை. அரக்கன் இந்திரஜித்தனும் வேறொரு தேர் மீது ஏறி நின்று அனுமன் மீது அம்பு மழை பெய்தான். அனுமனும் அரக்கனின் அத்தேர் மீது குதித்து இந்திரஜித்தனின் வில்லை பறித்து அனுமனும் வில்லை உடைத்தே நின்றான். அரக்கன் இந்திரஜித்தனும் மீண்டும் தேரேறி அனுமன் மேல் அநேக அம்புகளை எய்தான். அனுமன் உடம்பிலிருந்து அருவி என இரத்தம் வெளிப்பட்டு ஆறென ஓடியது. அனுமனும் களைத்து அசோகவனத்தில் வெளிவாயிலில் சோர்வுற்று சாய்ந்தே இருந்தனன் களைப்புடன். அனுமனும் மீண்டும் புதுபலம் பெற்று ஒரு மரத்தை அதன் வேரோடு பெயர்த்து இந்திரஜித்தன் தலையில் அடித்தான். அவன் மணிமுடி சிதறி மாணிக்க கற்கள் உதிர்ந்து ஓடின. அனுமன் மீது பிரம்மாத்திரம் தொடுத்தது. அதோ நிற்பவன் அற்ப குரங்கு அல்ல, பெரும் பலம் படைத்தவன். அவனை வெல்ல பிரம்மனின் வலிமை மிக்க ஆயுதம் பிரம்மாத்திரம் தவிர வேறு யாதொன்றும் அவனை வெல்வது ஆகாது. இப்பிறவியில் என அரக்கன் பிரம்மனை முறைப்படி வணங்கி பாவனையால் அப்பிரம்மாத்திரத்திற்கு அழகிய மலராலும் நீராலும் அத்தூபதீபம் காட்டியும் அதனை பக்தியுடன் தொழுது அனுமன் மீது தொடுத்தான். அரக்கன் செலுத்திய அப்பிரம்மாத்திரம் பெரிய அரவின் வடிவு எடுத்தது. அனுமனை நோக்கி சூரியனை விழுங்க வரும் ராகு போல் சென்றது. அப்போது உலகும் அவனியின் 8 திக்குகளும் நடுங்கின மிகுத்து. அம்மண்ணும் வெண்ணும் மலைகளும் கலங்கும்படி சென்றது. அனுமனை தோளோடு கைகளை நன்கு பிணைந்து அவனுடைய உடலை இறுக்கி கட்டியே நின்றது பிரம்மாத்திரம். அசோகவன வாயிலில் தங்கத் தோரணத்தோடு நின்ற அவ்விடத்தில் உலகு அழியும் இறுதி நாளில் குளிர்ந்த நிலவு அம்மண் மீது சாய்வது போல சாய்ந்தான். அத்தர்ம தேவதையின் அழகிய கண்களிலிருந்து கண்ணீர் அளவின்றி கசிந்தது. அனுமனும் அத்தெய்வீக பிரம்மாத்திரத்திற்கு கட்டுப்பட்டு அவன் தலை வணங்கி அடிபணிந்து வாழாது நின்றான். அடங்கா மகிழ்ச்சி கொண்டு அங்கு வந்த அரக்கரும் மற்றையோரும் அனுமனை சூழ்ந்து நின்றனர். கோபமுடன் அனுமனை நோக்கி அவர்கள், ஏ குரங்கே, உன்னால் கொல்லப்பட்ட எங்கள் அன்பு தந்தையார், அண்ணன், தம்பிகள் அனைவரின் உயிரையும் அங்கு மீண்டும் கொணர்வாய் என உரக்க கூச்சலிட்டனர். அரக்கியரால் சிலர், என் கணவரை கொன்ற உன்னை அழித்த பின்னரே எங்கள் மங்களனான கழற்றுவோம் என உரக்க கூறி நின்றனர். அக்குரங்கதுவை
ஆயுதத்தால் புடைத்து அமுக்கி தீயிட்டு அழிப்பீர். அல்லாதாயின் மீண்டும் எழுந்து துன்பம் தரும் என அங்கு பலரும் கூவி கூச்சலிட்டு நின்றனர். அக்குரங்கை அனுப்பி இலங்கைக்கு அழிவு தந்த அமரர்கள் அனைவரையும் அழிப்போம் முதலில் என்றனர் சில அரக்கர்கள். அரக்கன் இந்திரஜித்தனும் அனுமனை இலங்கை அரச சபை முன்பு இலங்கை வேந்தனிடம் கொண்டு சென்று நிறுத்தினான். அரசே, இதோ நிற்கும் ஆண்மை உடைய இவன் அச்சிவன் போன்றும் மாலவன் போன்றும் வீரமுடையான். அவனை சிறைப்பிடித்து இதோ உம்முன் நிறுத்தியுள்ளேன். அக்குரங்கை காண்பீர் என்றான் இந்திரஜித்தனும். அரக்கன் ராவணனும் சிவந்த கண்களுடன் கோபம் பொங்க அனுமனை நோக்கினான். அனுமனின் முடிகள் சுறுசுறுவென எரிந்து அவனுக்கு துன்பம் தருவது போல உணர்ந்தான் அனுமனும். அச்சமுறும் கடும் குரலில் ராவணன் அனுமனை நோக்கி, நீ அக்குருமுனி அகத்தியனோ? காடுமலைகளில் தவம் இயற்றும் முனிவனோ? ஆதிசேடன் மேல் துயிலும் மாலவனோ? அந்த முக்கண் கொண்ட சிவனோ? அன்றி அட்டதிக் பாலகர்களுடன் ஒருவனோ? யாகத்தின் நடுவில் அங்கு எழுந்த பூதந்தானோ? அன்றி அழகிய பொன் இலங்கை அழிக்க வந்த முருகனோ? பல தலை உடைய ஆதிசேடன்தானோ? பிரம்மனோ? அரிய இயலா மாற்றுரு கொண்டு வந்த நீ யாராவாய்? யமனோ? அரிய உரைப்பாய், தவறின்றி நீயும் என்றான் ராவணன். வளரும். ஜெய் ஸ்ரீராம்.